நான் வாழ்க்கை நான் செல்கின்றேன். நீங்கள் தொடர்ந்து விடுதலை நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதில் நன்றி. நம்முடைய தேசத்தினுடைய இக்கட்டான சூழ்நிலை நமக்கு தெரியும். அவை நீங்கள் தொடர்ந்து விடுதலை நீங்கள் ஜெபிக்கவும் மன்றாடவும் உங்கள் அன்பாக நான் வேண்டுகிறேன். உடனே நாங்கள் தேசத்துக்காக ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜெப குறிப்பு நான் அனுப்பினேன். பொதுவான ஜெப குறிப்புகள், தேசத்துக்கான ஜெப குறிப்புகள், அனைத்து கொரோனா வைரஸ் ஜெபங்கள் அனுப்பியிருக்கிறோம். எங்கள் தொடர்ந்து ஒரு 12:30 மணிலிருந்து நீங்கள் ஒரு 1 மணி நேரம் அதற்கு ஜெபிக்க வேண்டுகிறேன். இந்த வீடியோவை பார்த்த பின்பு நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருக்க உங்களை அன்பாய் நான் வேண்டுகிறேன். நாளை தினத்திலும் காலையில் நம்ம எப்படி மூல வழக்கமாக 8 மணிலிருந்து நமக்கு ஆராதனையை நீங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்க முடியும். உங்களை அன்பாய் நான் வேண்டுகிறேன். கர்த்தர் நாம மகிமைப்பட. ஏதாவது ஒரு ஜெப குறிப்பு இருந்தால் நம்முடைய குட் லைஃப் PHX என்கிற அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் அனுப்பும்படி உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக்கிறோம். அனுப்பும்படி உங்கள் அன்பாக நான் வேண்டுகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய இந்த சூழ்நிலையில் தேசம் முழுவதுமே பயங்கரமான நிலைமைகள் பாதிக்கப்பட்ட நிலைமை இருக்கிறதை நான் பார்க்குறோம். உலக நாடுகளே அதிர்ந்து போன நிலைமை இருக்கிறதை பார்க்குறோம். அனைவரும் மரண பயத்தில் இருப்பதை பார்க்குறோம். கர்த்தர் அவங்களுக்கு அந்த மரண பயத்தில் நீக்க கர்த்தர் பேசுவதாக. நாங்களெல்லாம் பாடி நாங்களும் ஜெபித்தோம். நீங்களும் இந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் சங்கீதம் 103 சங்கீதத்தில் நம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஒடுக்கப்படுவது யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறவர். அவர் தமது வழிகளை மோசிக்கும் தமது கிரியைகளை இசைவெடுப்பதற்கும் தெரியப்படுகிறார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொள்கிறார். அவர் இரக்கம் உள்ள தேவன் என்று வேதம் சொல்கிறது. தன்னுடைய பாவத்தினுடைய உக்கிரத்தின் காரணமாய் பாவத்தின் விளைவு, பாவத்தினுடைய பயங்கரமான விளைவு இன்றைக்கு நம் தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் பார்க்கலாம். தேசங்கள் ஒன்றுடைய போட்டி கொண்டு அடிக்கிறது மாதிரி பயோவாரை போல இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரணம் இது தேவனுடைய வரிக்கு அடையாளம் என்று வேதம் சொல்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனாலும் இந்த தேவனுடைய உக்கிரமான கோவில் இந்த நேரத்தில் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று எழுதப்பட்டுகிறது. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டார் என்று சொல்லப்பட்டது. அப்படின்னா நம்ம ஆண்டு இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை தேவனுடைய கோபம் இவ்விதமாய் ஜனங்கள் இவ்விதமாய் வேதனையோடு கஷ்டப்படும் இந்த சூழ்நிலையிலும் ஆண்டு இரக்கத்திற்காக திருச்சபையாய் நாம் தேவ ஜனங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிகளை நாம் என்ன செய்ய வேண்டும் நாட்களில் தேவனுடைய இரக்கத்திற்காக அவருடைய கோபம் தணியும்படியாக சீக்கிரமாக இதற்கு ஒரு மாற்று காரியம் ஏற்படும்படியாக மருந்துகள் கண்டுபிடிக்கும்படியாக மக்கள் காப்பாற்றப்படும்படியாக அவருடைய கிருபைக்காக அவருடைய இரக்கத்திற்காக அவருடைய உருக்கத்துக்காக நாம் ஜெபிக்க அவசியமாக இருக்கிறது. என்றால் கிருபை இங்கே வாசிக்கும் போது அவருடைய கிருபை தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவனுக்கு இறங்குகிறார். அப்போ அவர் இறங்குற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறார். நாம் கூப்பிடும்போது நிச்சயம் அவர் இறங்குவார் என்று சொல்லிதான் நாம் பார்க்கிறோம். அவருடைய கிருபையை குறித்து பார்க்கும் பொழுது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவதற்கு மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் தம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் எழுதப்பட்டுகிறது. அவருடைய கிருபை அளவிலாத கிருபை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம் அவ்வளவு கிருபை இருக்குது. அவ்வளவு கிருபை தேவன் எவ்வளவு கோபத்தோடு இருக்கிறாரே நினைக்கலாம். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், அவருடைய கோபம் தனியும்படியாக நம் மன்றாட அவசியம். அவருடைய இரக்கம் இந்த நாட்கள் வெளிப்படும்படியாக ஆண்டவர் சமூகத்தை தாழ்த்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம், யோனா தீர்க்கதரிசியில் ஆண்டவர் நினைவே பட்டணத்தின் மேலாக நினைவே பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி 40 நாளில் நினைவே பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி நீ பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி ஆண்டு சொன்னார். அதுக்கு எதிராக நீ பிரசங்கம் பண்ணு என்று ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னதாக நாம் பார்க்குறோம். 3ஆம் அதிகாரத்தில் யோனா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வாசிக்கிறேன். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவனிக்கப்பட்டு போம் என்று கூறினார். இங்கேயும் 40 கடந்த நாட்களில் குரூப்பில் போட 40 நிறைய காரியத்தை பார்த்தோம். இங்கேயும் 40 நாள் நினைவைப்பட்டம் அழிய போகிறது என்று சொல்லி தேவனுடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய கோபம் என்னங்கிறதை நினைவைப்படுறதுக்கு யோனா சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது.
இந்த செய்தியை கேட்ட நினைவில் இருக்கிற ஜனங்கள், ராஜாக்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், சொல்லப்போன மிருக ஜீவன் கூட எல்லாம் உண்ணாம சாப்பிடாம பட்னி இருந்து உபவாசித்து அவர்கள் ஜெபித்ததாக அங்கே பார்க்கிறோம். அவள் தேவனுடைய கோபம் இப்படி நினைவை பட்டணம் அழிய போகின்றதே என்று சொன்ன பொழுது உடனே அங்கே அது கேள்விப்பட்ட ஜனங்கள், அப்பொழுது நினைவே உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசியும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டி முடித்துக் கொண்டாகிறார்கள். நம்ம வீடுல ஜெபிக்காமே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரமாக தேசத்திற்காக நான் பதவிக்க முடியாது. தேசத்தின் நிலைமை மிக மோசம். அமெரிக்க தேசத்திலாம் பயங்கரம். 24 மணி நேரத்துக்குள்ள 1000 பேர், 1000க்கு மேற்பட்டவர்கள் மரித்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்ம தேசத்திலே ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ குறைந்திருக்குது என்று வேற முதல்வர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ரொம்ப சந்தோஷமான செய்திதான். குறைய வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் போதாது. தேவ மக்களே, நீங்கள் அதிகமாக ஜெபிக்குங்கள் அன்பாக வேண்டுகிறேன். செய்தியை கேள்விப்பட்ட உடனே தேவனுடைய கோபத்தை குறித்து நிறைவேற்ற அழிய போகிறது கேள்விப்பட்ட உடனே அவங்க எல்லாம் நெட்டுடித்துக் கொண்டு ஜெபித்தார்கள். ராஜாவுக்கு இந்த செய்தி எத்தின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடித்திருந்த உடிப்பை கழட்டி போட்டு ராஜ வஸ்திரத்தை உடிப்பெல்லாம் கழட்டி போட்டு அவனும் இரட்டை உடித்துக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்று எழுதப்படும். எவ்வளவு தாழ்மை என்று பாருங்கள். எவ்வளவு தேவச இறக்கத்தை தான் கெஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். மேல் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவு எங்கும் மனுஷர்களும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்று ருசி பாராதா இருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தன்னை தேவன் நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியும் தம் தம் கையிலுள்ள குடிமையை விட்டு திரும்ப கடவுகள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கர கோபத்தை விட்டு திரும்பினால் திரும்புவார் என்று சொன்னார். அப்ப ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் பாருங்க. தேவ கோபத்தை அறிந்தவுடனே ராஜா முதல் கொண்டு மந்திரிமார்கள், பிரதான சோதரம் அதிகாரிகள் அனைவரும் இணைந்து, சிலப்போ அந்த நாட்டில் இருக்க மிருகஜீவங்களை ரொம்ப நினைச்சிருக்கோம். அவங்களும் இணைந்து மிருகஜத்து சாப்பாடு இல்லை, மிருகஜத்துக்கு தண்ணி இல்லை, அது மேய்ச்சல் கிடையாது. அனைவரும் இணைந்து அவர்கள் ஜெபித்தார்கள், தேவனிடத்தில் மன்றாடினார்கள் தன் தேசத்துக்கு இறங்கும்படியாக. அவர்கள் மன்றாடிய பொழுது இங்கே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவளுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவளுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஜனங்கள் ஆண்டிடத்தில் முறையிடும் பொழுது, அவங்களை வழிகளெல்லாம் விட்டு திரும்பும் பொழுது தேவன் மனஸ்தாபப்படுகிற தேவனாக, அவர் இறங்குற தேவனாக இருக்கிறார். நிச்சயமே ஆண்டவர் நாம் இறங்கும், நாம் தேவனிடத்தில் மன்றாடும் பொழுது திருச்சபை சடங்குகள் விசுவாசத்தை அறிந்திருக்கிறோம். மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்க அவசியமாக இருக்கிறது. அவங்க வீடுகளில் அதிகமாக ஜெபிக்க உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். நீங்கள் ஜெபியுங்கள், மன்றாடுங்கள், ஆண்டவரை கதறி கேளுங்கள். ஆண்டவரை உங்கள் தேச சூழ்நிலை மாற வேண்டும் என்று கேளுங்கள். இதை இந்த வீடியோ செய்தியை கேட்ட பின்பு தொடர்ந்து இருக்கிற ஜெப குறிப்புகள் குரூப்பில் போட்டுக்கிறோம். உங்களை இண்டிவிஜுவலாக அனுப்பிக்கிறோம். நீங்கள் அதை பார்த்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாய் நான் வேண்டுகிறேன். நம்முடைய சபைகளில் அநேக ஹாஸ்பிட்டலையும் மற்றும் இந்த கொரோனா வைரஸ் சம்பந்தமான ஒரு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க எந்த விதமான பாதிப்பு இல்லாதமைக்கு காத்துக்கொள்ளும்படியாகவும் நம்ம நர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 108 ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க உள்ள அனைவருக்கும் நீங்கள் ஜெபிக்க முடியும் உங்களை அன்பை வேண்டுகிறேன். தேவன் நம்ம ஜெபிக்கும் போது அவர் இரக்கத்தை காட்டுகிற ஆண்டவர். இங்கே ஜெபித்தார்கள், ஆண்டவர் அவங்களை மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதவைக்கு ஆண்டு நிறுத்திவிட்டார். அப்போ நம்ம ஜெபித்தால் தேவனுடைய இரக்கம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஜெபிப்பீர்களா? நீங்கள் ஜெபிக்க மறந்துட வேண்டாம். நீங்கள் ஜெபிக்கும் நினைவே பட்டணத்தின் மேல் கத்தை இறங்கினார். அவர் தான் தண்டிக்கப்போவது அழிக்கப்போன்னு சொன்னவர் தான். ஆனால் உடனே இறங்கினார் என்று சொல்லி பார்ப்பார். என்றால் அவர் எப்பொழுதும் கணிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டார். கோபப்படலாம், தொடர்ந்து கோபத்தில் இருக்க மாட்டார். அவர் கோபத்திற்கு இறங்குற தேவன் சொல்லி பார்ப்பார். இறங்கும்படியாக தேவனிடத்தில் கேளுங்கள். நிச்சயம் கர்த்தர் நமக்கு இறங்குவார். நம்முடைய தேசத்தில் இறங்குவார், நம்முடைய மாவட்டத்தில் இறங்குவார். நம்முடைய மாவட்டம் வரைக்கும் பாதிப்புலாம் இருக்கிறது. ஆனால் சமீப நாட்களில் இடத்திலிருந்து தருமபுரி மாவட்டத்திலும் பாதிப்பு என்று ஒரு நபர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னும் உண்மை சரியான உண்மையாக அவர்கள் தெரியவில்லை. நீங்கள் அப்படி சூழ்நிலை எதுவும் தருமபுரி மாவட்டம் வராதபடிக்கு நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்பாய் நான் வேண்டுகிறேன்.
கர்த்தர் உங்களோடு இருந்து அவர் பாதுகாப்பார். யோபு வீட்டை எவ்விதமாய் தேவன் வேலெடுத்து பாதுகாத்து கொண்டாரோ, உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் வேலையடித்து காத்துக்கொள்வதாக. நீங்கள் பயப்படாதீர்கள். எந்த வைரஸ் கிருமிகளும் தொடாதபடிக்கு கர்த்தரை காத்துக்கொள்வார். நீங்கள் ஜாக்கிரதையார்கள். வீட்டோடு இருங்கள், தனித்து இருங்கள். நீங்கள் தேவையில்லாத இடங்கள் அலையாதபடிக்கு, கூட்டமுள்ள இடங்களுக்கு நீங்கள் போகாதபடிக்கு நீங்கள் இருக்கும்படி கர்த்தர் வேண்டுகிறார். நிச்சயமாய் நாம் மன்றாட்டை கர்த்தர் கேட்டு நம்முடைய தேசத்துக்கும் அவர் இறங்குவார். தேவன் அற்புதம் செய்வார். இந்த வாரம், இந்த வருகிற வாரங்களில் இன்னும் அது வைரஸுடைய குறைந்து விட்டதுங்கிற செய்தியை நாம் கேள்வி. இதற்கு தான் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இறங்குகிறார். இந்த 40 நாட்களுக்குள்ளாக பெரிய மாறுதலை நம் தேசத்துக்கு தருவார். அநேக மக்கள் ரட்சிக்கப்பட ஏதுவாக நம்ம ஜெபிப்போம். அநேகர் மனம் திரும்பும்படியாக நம்ம ஜெபிப்போம். அநேகர் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு, கொடுமையான காரியங்களை விட்டு மனம் திரும்பும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய தேசத்திற்கு எழுப்புதலை கண்டவர்களாக. God bless you. ஜெபத்தை விட்டார்கள். தொடர்ந்து நீங்கள் 12 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக வேண்டுகிறேன். நாளை தினத்தில் காலையில் லைவ் பண்ணி பாருங்கள். ஆராதனை 8 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் ஆராதனையில் நீங்கள் யூடியூப் சேனலில் பார்க்கும்படி உங்களை அன்பாக வேண்டுகிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.